இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 216 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து 220 வரைக்கும் சாண்ட் சப்போர்ட் மிஷன் ஆர்க்கு தான் பார்க்க போகிறோம். கக்காஷி சம்மனிங் ஜுட்சு பண்ணி நிஞ்சா ஹவுன்ஸை சம்மன் பண்ணுவார். பாக்குன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கும். கக்காஷி பேசலாம் நேரம் இல்லை, நமக்கு மிஷன் இருக்குன்னு பாரு. பாக்குன்னு அது வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸ் தானு கேட்கும். கக்காஷி அதே தான், 5 கிரேட் நேஷன்ஸ்க்கும் இவங்க கிட்ட இருந்து தான் நிஞ்சா டூல் சப்ளை ஆகுது. அதுக்கு காரணம் இவங்களோட பொருள் தரம் தான். இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு வினோத வதந்தி பரவிட்டு இருக்குன்னு பாரு. பாக்குன் என்ன மாதிரியான வதந்தின்னு கேட்கும். கக்காஷி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அல்டிமேட் வெப்பன் கிரியேட் பண்ணி 5 கிரேட் நேஷன்ஸை தாக்க போறதா வதந்தி இருக்குன்னு பாரு. பாக்குன்னு அப்படின்னா அந்த மிஷன்ல நம்ம கிராமத்துக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி இந்த அல்டிமேட் வெப்பன் சொல்ற விஷயம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம் இல்லையான்னு கேட்கும். கக்காஷி அதே தான்கவும். பாக்குன்னு எங்க கிட்ட விட்டு இல்ல பாத்துக்கலான்கும். நிஞ்சா ஹவுண்ட் ஸ்பிளிட்டா இருக்கும். ஆக்சுவலா நிஞ்சா ஹவுண்ட்ஸ் இன்ஃபில்ட்ரேட் அண்ட் சர்ச் பண்றது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி மேக் அவுட் டாக்டிக்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு வினோதமா. பாக்குன் வந்துட்டு கூப்பிடும். உடனே கக்காஷி புக்கை மறைச்சிட்டு என்னன்னு கேட்பாரு. பாக்குன் விஷயங்கள் வினோதமா இருக்கு, கிராமத்துக்குள்ள ஒரு பயல காணோம், அதெல்லாம் விட வினோதமா இன்னொன்னு இருக்கு, நீ வந்து பாக்கணும்னுங்கும். பார்த்தா வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸோட ஃபவுண்டரான சேமே இருக்கார் இல்லையா, அவரோட சவப்பெட்டி மட்டும்தான் இருக்கும், உள்ள இருக்க சடலம் இருக்காது. பாக்குன் சீரியஸா அது ரொம்ப வினோதமா இருக்குங்கும். கக்காஷி ஆர்டிசன்ஸ் அவங்க கிராமங்களை கைவிட்டுட்டு அப்படி எங்க இப்ப போயிருப்பாங்கன்னு கேட்பாரு. இந்த இடத்துல த டார்கெட்டட் சுகாக்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கிராமத்துல இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. இன்னைக்கு ராமன்ல 3 மூட்டை 4 மூட்டை சேர்த்தி வாங்கி சாப்பிடலான்ட்டு செம்ம எக்ஸைட்மெண்டா போயிட்டு இருப்பான். ஷிகமாரு சக்குரா தனியா இருக்கிறத பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன் விட்டு கீழே விழுந்துருவான். சக்குரா ஷிகமாரு கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பா. நருட்டோ பண்ற விஷயம் செம்ம ஃபன்னா இருக்கும். லைக் இந்த லவ்வர்ஸா இருக்க பையன் பொண்ணு பையன் கிட்ட இன்னொரு பையனை பார்க்க போறோங்கிற விஷயத்த மறைச்சிட்டு போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த லவர் பாய் பார்த்துட்டானா எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். சக்குரா ஏன்டா உளறிட்டு திரியிறேன்னு மண்டை போட்டு குளுக்குவா. சுனாடே தான் புது பாய்சனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை ரெக்கவர் பண்றதுக்காக ஷிகாகுனாரா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இன்கிரீடியன்ஸ் வாங்குறதுக்கான லிஸ்ட்டை கொடுத்து விட்டுருப்பாங்க. அதை தான் சக்குரா கொண்டு வந்து ஷிகமாரு கிட்ட கொடுத்துருப்பா. நருட்டோ ஓ அந்த கிளவி கொடுத்த வேலையான்பான். ஷிகமாரு எப்ப பார்த்தாலும் நீயா ஒரு முடிவுக்கு வந்துடுறான்பான். நருட்டோ அது சரின்பான். சக்குரா சொல்ல மறந்துட்டேன், லேடி சுனாடேக்கு டெமாரி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கான்பா. நருட்டோ ஷிகமாரு அதை பத்தி கேட்கவும் சக்குரா சாண்ட்லியும் லீஃப்ல இருக்க கரிக்குலம் தான் எஜுகேஷனுக்கு கொண்டு போக போறாங்களாம். டெமாரி காரா அண்ட் காங்க்ரோ தான் இன்ஸ்ட்ரக்டர்ஸா இருக்க போறாங்களான்பா. ஷிகமாரு டெமாரி மாதிரி ஹாஷா இருக்க பொண்ணெல்லாம் பாடம் எடுத்தா எப்படி இருக்குன்பா. நருட்டோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல காராவும் இருக்கானான்ட்டு சந்தோஷப்படுவான். சாண்ட்ல கட்டுவாங்க. டெமாரி முதல்ல ட்ரைனிங் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசிக்கலா மென்டலா ஏத்த வெப்பன் எடுத்துக்கங்கன்பா. மாட்சுரி நாங்க எல்லாருமே வெப்பன் சூஸ் பண்ணி ஆகணுமான்னு கேட்பா. காங்க்ரோ எதுக்கு கேட்கறேன்னு கேட்பான். மாட்சுரி நாங்களே எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டா சப்போஸ் யாராவது செத்துட்டான்னு கேட்பா. காரா ஒரு வெப்பன்கிறதுன்னு பேச வரும்போதே பசங்க ஜெர்க்காவாங்க. காரா நம்ம பேசினாலே பயப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்கன்பான். டெமாரி நம்ம என்ன கேமா விளையாடுறோம்னு கேட்பா. காங்க்ரோ இந்த மனநிலையோட பேட்டில் ஃபீல்டுக்குள்ள இறங்கினா நீ செத்துருவேன்பான். மாட்சுரி மன்னிப்பு கேட்பா. பின்னால இருக்க பையன் இப்படி காரா கிட்ட பேசி கோவப்படுத்தாத அவரை, அதையும் மீறி பண்ணா தனியா பண்ணிக்கன்பான். காங்க்ரோ அதுக்கப்புறம் பசங்க கிட்ட யாரும் உங்களுக்கு டீச்சரா இருக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க அவங்க கிட்ட போய்க்கலான்பான். காராவோட ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாததை பார்த்த டெமாரி சிரிக்கினாவது சைடா இப்படி மூஞ்சிய வச்சிருந்தா யார் வருவான்னு கேட்பா. பசங்களுக்குள்ள காரா அல்டிமேட் வெப்பன் பேசப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த பழைய விஷயங்களை பேசிட்டு அவரெல்லாம் கோவப்பட்ட கிராமமே இருக்காது. நான் அவர்கிட்ட போய் பாதராக விரும்பலேன்ட்டு டெமாரி கிட்ட போறேன் காங்க்ரோ கிட்ட போறேன்ட்டு பிரிஞ்சிருப்பாங்க பசங்க எல்லாம். டெமாரி அண்ட் காங்க்ரோவை சுத்தி நின்று ரொம்ப கூலா இருக்காங்களான்னு பேசிப்பாங்க. மாட்சுரி எங்கேயும் போகாம அங்கேயே நின்றுப்பா. காராவை பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்பள ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாருலன்னு யோசிச்சுட்டு காரா கிட்ட போய் நீங்க என்னோட சென்சேவா இருக்கீங்களான்னு கேட்பா. காரா அதுல நீ உறுதியா இருக்கேன்னு கேட்பான். மாட்சுரி கத்து கொடுங்கன்பா. இதுக்கப்புறம் பசங்க அவங்க அவங்களுக்கான வெப்பன்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப மாட்சுரி மட்டும் தயங்கி நிப்பா. காரா மாட்சுரி கிட்ட பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா உனக்கான வெப்பன் எடுப்பான். மாட்சுரிக்கு பாஸ்ட்ல கத்தியால ஒரு ட்ராமா இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோ கத்தியை பார்த்தாலே பயப்படுவா. காரா வெப்பன் சூஸ் பண்றேன்னு கேட்கவும் டக்குன்னு பெரிய உரலக்கட்டை எடுப்பா. எங்க அதை வச்சு என்ன கொல்ற நோக்கத்தோட தாக்கவா பார்க்கலான்பான். மாட்சுரி அதை தூக்க முடியாம கீழே விழுந்துருவா. காரா அரக்கற்கள் இரும்ப வச்சு தாக்க வந்தா தப்பிக்கிறது கஷ்டம், பட் அது உனக்கு அப்ளை ஆகாதுன்பான். மாட்சுரி அப்ப எது எனக்கு சரி வருமோ அதை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பா. காரா டேபிள் பூரா பார்த்துட்டு ரோப் ஜாவ்லின் எடுப்பான். இந்த வெப்பனை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்பா மாட்சுரி. காரா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். இந்த ரோப் ஜாவ்லினோட எண்ட் ஷார்ப்பா இருக்கு இல்லையா, இது ஒன்னும் ஆப்போனண்ட்டை காயப்படுத்துறதுக்காக இல்ல, உன் எதிரி உன் கிட்ட நெருங்காம இருக்க அவனை ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்க, கூடவே இந்த ரோப் உன் எதிரியோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணன்பான்.
டார்கெட்டை கேப்சர் பண்ணி காமிச்சிட்டு இந்த கயிறு உன் உடம்போட ஒட்டின எக்ஸ்டென்ஷன் போல ஃபீல் பண்ற வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவான். சாண்ட் பார்டர் கார்ட்ஸை காட்டுவாங்க. காத்து போற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஒரு கார்டோட கழுத்து அறுபட்டிருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் தாக்குவாங்க. ஒரே ஒரு கார்டு தப்பிச்சு ஓட பார்ப்பான். இப்பதான் தாக்குன பர்சன்ஸ் அப்பியர் ஆவாங்க. அவங்கள பார்த்துட்டு யாரா நீங்கன்ட்டு குணைய வச்சு தாக்குவான். அதை சிம்பிளா கேப்சர் பண்ணிட்டு சான்ஷினோபிஸ்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு நக்கல் பண்ணுவானுங்க. இந்த 4 பேரும் வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸை சேர்ந்தவங்க. இவங்க 4 பேரும் 4 செலஸ்டியல் சிம்பிள்ஸ்மென். இந்த டீமோட லீடர் ஹோக்கி. மெம்பர்ஸ் குஜாக்கு, ரூயிகான், சுயிகோ. சான்ஷினோபியை கொல்லாம அவனை வச்சு நமக்கு தேவையான ஆளை எழுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் போடுவான் ஹோக்கி. அந்த ஷினோபி வில்லேஜுக்குள்ள வந்திருப்பான். காங்குரோ டெமாரி பார்த்துட்டு பக்கத்துல போவாங்க. டெமாரி உங்களுக்கு என்னாச்சு, இப்படி பண்ணது யாருன்னு கேப்பா. சான்ஷினோபி என்ன உடனே காரா கிட்ட கூட்டிட்டு போங்கன்பா. மாட்சுரியை காட்டுவாங்க. பிராக்டிஸ் பண்றப்ப டார்கெட்ல அந்த ஷார்ப் எட்ஜ் பட்டு ரிவர்ட் ஆகி கிரவுண்ட்ல வந்து விழுகும். அதை குத்தி நிக்கிறத பார்த்து பயப்படுவா மாட்சுரி. காரா என்னதான் பிரச்சனை உனக்குன்னு அதை எடுத்து கொடுத்துட்டு கேட்பான். மாட்சுரி நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப என் பேரண்ட்ஸை கவுண்ட்லெஸ் வெப்பன்ஸை வச்சு தாக்குனாங்க. அந்த பயத்துல இருந்து தான் மீண்டு வர முடியலன்பா. காரா ஒரு வெப்பனை பிடிச்சிருக்கான பர்பஸ் என்ன தெரியுமான்னு கேட்பான். மாட்சுரி முழிப்பா. காரா நான் அதை மறக்க மாட்டேன்னு நருட்டோ கூட பேட்டில் பண்ணப்ப சக்குரா சாஸ்கேவை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் யாருதான் உனக்குன்னு கத்தி கேட்டிருப்பான் இல்லையா காரா. நருட்டோ இவங்க 2 பேரும் என்னோட நண்பர்கள், இவங்களை நீ காயப்படுத்தணும்னு நினைச்சா நான் உன்னை அடிச்சு பொழந்துருவான்டான் இருப்பான் இல்லையா. அதை யோசிச்சுட்டு காரா இன்னமும் அவன் முகம் அப்படி சொல்றப்ப எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு கிளம்புவான். இந்த தூரத்துல இருந்து 4 செலஸ்டியல் சிம்பிள்ஸ்மென் பார்ப்பாங்க. ஓகே நம்ம தேடி வந்த காரா இங்கதான் இருக்கான்பான். காரா காங்குரோ டெமாரியை மீட் பண்றப்ப உன்னை தேடி வரலாம் தான் இருக்கும், நல்ல வேலை நீயே வந்துட்டேன் டெமாரி. பேட்ரோல் ஷினோபிஸை தாக்கின விஷயங்களை பத்தில எடுத்து சொல்லவும் பேட்ரோல் ஷினோபி அந்த 4 பேரும் தங்களை தாங்களே 4 செலஸ்டியல்ஸ்னு சொல்லிக்கிட்டாங்க. உங்களை அல்டிமேட் வெப்பன் கூப்பிடுறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்களாம். அந்த சேலஞ்சை நீங்க ஏற்க மறுத்தா தினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோஸா இருக்க பர்சன்ஸை தூக்குவேன்னு சொல்லியிருக்காங்கன்பா. மாட்சுரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப குஜாக்கு நீ என்ன காராவோட மாணவியா, நீ தான் முதல் பலியா இருக்க போறேன்பா. கரெக்டா மாட்சுரியை தேடி தான் வந்திருப்பாங்க. டெமாரி ரோப் ஜாவலின் பார்த்துட்டு இது என்னன்பா. காரா அந்த ஷார்ப் எட்ஜ் பாயிண்ட் பண்ணிருக்க இடம் நார்த் ஈஸ்ட பார்த்துட்டு அந்த பக்கம் தான் போயிருக்கணும்பா. காங்குரோ முதல் பலி மாட்சுரி போலையன்பா. டெமாரி ஆனா வந்தவனுக்கு மெயின் டார்கெட்டா ஒன்ன வச்சுல வந்திருக்காங்கன்பா. காங்குரோ இந்த விஷயத்தை பத்தி ஜோனின் கவுன்சில்ல பேசணும்பா. பாக்கி கவுன்சில்ல தங்களை தாங்களே 4 செலஸ்டியல்ஸ்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல போயிருக்காங்க. அது லேண்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் லேண்ட் ஆஃப் ரிவருக்கு இடையிலான இடம். அதனால லீஃப் கிட்ட அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கோன்னு சீனியர் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு காரா காங்குரோ டெமாரியை பார்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எனிமையை டேக் டவுன் பண்ண சொல்லுவான். காங்குரோ டெமாரி இதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே காரா தான். காரா தான் அவங்களோட மெயின் டார்கெட். இவனை கூட்டிட்டு போனா ட்ராப்ல நம்மளே மாட்டிக்கிற மாதிரி இருக்காதான்னு கேட்பாங்க. அதனால பெரிய யூனிட்டை வேற ஏதாவது ரெடி பண்ணலான்னு கேட்கும் போது பாக்கி இங்க பாருங்க இது எனிமி நம்மள திசை திருப்பறதுக்கான வேலையாம் கூட பாத்துருக்கலாம். இப்ப அதிக பேர்த்த சர்ச் பார்ட்டிக்கு நான் அனுப்புனா கிராமம் பலவீனமாயிரும், கிராமத்தை தாக்குனா என்ன பண்றதுன்னு கேட்பாரு. காங்குரோ அட்லீஸ்ட் நீங்கனாவது எங்களோட வாங்கலன்னு கேட்பான். சான்சினியரான ஜோசகி கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாக்கி கான்வர்சேஷன் வச்சிருப்பாரு. அதை இந்த இடத்துல யோசிச்சு பாப்பாரு. ஜோசகி காரா அல்டிமேட் வெப்பன் இல்லையா, அவனுக்குள்ள இருக்க ஷுகாக்குவை தேடிதான் அவங்க வந்திருக்கணும்பா. பாக்கி அதான் விஷயம் என்னன்னு தெரியும்ல, நம்ம ஏதாவது இறங்கி பண்ணலான்பா. ஜோசகி அல்டிமேட் வெப்பன்கிறது இருமுனை கத்தி போல, நமக்கே அதை எப்ப ஆபத்தா திரும்பும்லாம் தெரியாதுல, அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கு நல்லதுதானன்பான். பாக்கி அட்லீஸ்ட் என்ன அவங்களோட போக விடுங்களேன்னு கேட்டிருப்பான். ஜோசகி வான் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற வேற மிஷின் வச்சிருக்கேன்னு இருப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது காங்குரோ வரீங்களா இல்லையான்னு கேட்பான். பாக்கி நான் தேவைப்படுற ஒரு மிஷின் இருக்கு, அதுன்னு மட்டும் இல்லாம காணாம போனது உங்க மாணவியாச்சே, போய் தேடுங்கன்பான். காங்குரோ கடுப்பா இருப்பான். பட் காரா சைலண்டா கிளம்பிருப்பான். டெமாரி வா போலான்னு காங்குரோ எடுத்துட்டு போவா. இதுக்கப்புறம் 4 செலஸ்டியல்ஸை காட்டுவாங்க. இந்த சின்ன பொண்ணுக்காக காரா வருவானா என்னன்னு மெம்பர்ஸ் கேட்கறப்ப ஹோக்கி வந்து தானே ஆகணும், இல்லைனா தினம் அவனுக்கு பிடிச்சவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுவானா என்னன்னு சிரிப்பான். சாண்ட் வில்லேஜ்ல இந்த லீஃப் கிட்ட அசிஸ்டன்ஸ் கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களே வந்திருக்கும். இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஷிகமாரு கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஷிகமாரு காராவை டார்கெட் பண்றாங்களா, ஆனா எதுக்குன்னு கேட்பான். சுனாடே யாருக்கு தெரியும், காராவை சேலஞ்ச் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, அதுதான் அவங்க மோட்டோவா இருக்கு. அவனை இழுக்க அவனோட மாணவி ஒருத்திய பணைய கைதியா தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு பக்கத்தால தான். இப்ப அவங்கள தேடி காரா டெமாரி அண்ட் காங்குரோ போயிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க நியூஸ் அவ்வளவுதான்பா. ஷிகமாரு காராவை சேலஞ்ச் பண்ண அந்த அரகன்ட் இடியட்ஸை கண்டுபிடிக்காதான் ஏன் வேலையான்னு கேட்பான். சுனாடே இது நம்மளோட நட்பு பாராட்டுற நாடுங்கிறதுனால நம்ம உதவியே தீரணும்பா. ஷிகமாரு ஆனா நமக்கு டைமே கொடுக்கலேன்பான். சுனாடே இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல தானே சாஸ்கே இன்சிடென்ட்ல அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்பா. ஷிகமாரு இதையும் அதையும் கோர்க்காதீங்க, நம்ம எதுக்கு முதல்ல அவனுங்களை தேடி போகணும், வந்தானுங்கன்னா எதிர்த்தாக்குதல் வைக்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதானுபான். சுனாடே ஜோனின்ஸ்லாம் பிஸியா இருக்காங்க, வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸ்ல விசாரணைகள் போயிட்டு இருக்குன்னு சீஜ்னேவை கூப்பிடவும் சீஜ்னே லிஸ்ட் பேப்பரை கொடுப்பா. சுனாடே இந்த லிஸ்ட்ல அவைலபிள் கினின்ஸோட பேர்லாம் இருக்கு, யாரெல்லாம் வேணுமோ கூட்டிட்டு 30 நிமிஷத்துல ஆன் ரோட்ல இருக்கணும்பா. ஷிகமாரு சக்குராவோட பேரே காணமேன்பான். சுனாடே அவ மெடிக்கல் இன்ஜிட்சு ட்ரைனிங்ல இருக்கனால வர முடியாதுன்பாங்க. ஷிகமாரு இந்த மிஷினை ஏத்துக்கிறான், ஒரு கண்டிஷன் இருக்குன்பான். சுனாடே என்ன கண்டிஷன் கேட்கவும் ஷிகமாரு இந்த ஒரு மிஷனுக்கு மட்டும் சக்கரா வேணும்னு கேட்பான். சுனாடே ஆனா எதுக்குன்னு கேட்பாங்க. அடுத்த சீனே ஆன் கேட்டுக்கு ஜம்ப் ஆகும். சோஜி எப்பவும் நான் தானே லாஸ்டா வருவேன், இன்னைக்கு யாரா லாஸ்டா வரதுன்னு கேட்பான். இன்னும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அவனான்னு கேட்பா. பார்த்தா நருட்டோ ஓடி வருவான். எம்டி ஸ்டொமக்கோட மிஷன் அட்டன் பண்றது, அதான் பசிச்சுதுன்னு இச்சிராக்குள்ள சாப்பிட்டு வந்தன்பான். சோஜிக்கு மனசே இருக்காது, ஷிகமாரு கிளம்பலான்பான். நருட்டோ பேந்த முழிச்சிட்டு என்னமோ எல்லா கினின்ஸையும் கூட்டுறதா சொன்னாங்க, நம்ம மட்டும் தான் இருக்கும்னு கேட்பான். சக்குரா ட்ரைனிங்ல இருக்கா, அதுக்குன்னு நெஜி ஹினாட்டா ஷீனோல எங்கன்னு கேட்பான். கீபா சர்ச் பண்றதுக்கு
ஏத்த ஆளுன்னு என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்கன்பா. நீ டீமை செலக்ட் பண்ணிக்கிற விஷயத்த பார்த்தா யோசிக்காத களத்துல இறங்குங்கிற டைப்லேயே சேர்த்திருக்கியன்பா. ஷிகமாரு அதனாலதான் இந்த டீமோட பேரும் கூட செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யற டீம்னு பேர் வச்சிருக்கன்பா. என்னடா பேர் இதுன்னு கேட்பாங்க. ஷிகமாரு சாஸ்கே இன்சிடென்ட்ல சான் நமக்கு உதவியா வந்து நின்னாங்க, அதுக்கு கைமாறு செய்ய வேண்டாமான்னு கேட்பான். நருட்டோ செம்ம ஃபயர்ட் அப் ஆகி வாங்க கைஸ் போய் கைமாறு செய்யலான்பா. பசங்க நீ லீடர் மாதிரி பண்ணாத, லீடர் ஷிகமாரு அவன் லீட் பண்ணிட்டுன்பாங்க. நருட்டோ இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜில போறோம், சாஸ்கேக்கு போட்டோமே அதே ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்பான். ஷிகமாரு அதுவும் இதுவும் சிமிலரா இருந்தாலும் இதுக்கு அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த முடியாது. பியாக்குகான் அண்ட் அக்கமாருவோட நோசஸ் அந்த இதுல இருக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல 2 மேன் டீமா செயல்பட போறோம். யாரும் அவங்க டீமை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. கூடவே இந்த மிஷனை ஃபேவரை திருப்பி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். உயிரை கொடுத்துட்டு வர இடமா இருக்க கூடாது. சோ எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்பா. நருட்டோ பாத்துக்கலான்பா. கிளம்பி போறப்ப 2 மேன் செல்ஸா பிரிப்பான். ஷிகமாரு ஈனோவை கூட இருக்க சொல்லிட்டு சோஜியன் கீபா லியன் நருட்டோவை 2 மேன் செல்ஸ் ஆக்குவான். லீ செல்ஃபிஷா செயல்படுறாதேன்பா. நான் என்ன குழந்தையா பாத்துக்கலாம் புஷி ப்ரோன்பா நருட்டோ. ஷிகமாரு இப்பதான் நருட்டோ மென்ஷன் பண்ண அந்த 4 பேரும் முன்னால போயிட்டதா சொல்லுவான். நருட்டோ யாரு, ஷீனோ, நெஜி, ஹினாட்டா அண்ட் சக்குராவான்னு கேட்பான். ஷிகமாரு அவங்களுக்கு வேற வழி, வரப்போற பேட்டில்ஸ்ல கலந்துக்காத மாதிரி பாத்துருக்கன்பா. எதுக்குன்னு கேட்பான் நருட்டோ. கீபா நம்மளோட பேட்டில் ஸ்ட்ரென்த் என்ன வேஸ்ட் பண்றதுக்காக பண்ண விஷயமா அதுன்னு கேட்பான். ஷிகமாரு இந்த ஆக்ஷன்ல நம்ம வைட் ரேஞ்சுக்கு எதிரிகளை தேட முடியும். கூடவே யாராவது பேட்டில் இன்வால்வ் ஆனாலும் கூட அவங்களுக்கு பேக்கப் மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கறக்கே இவங்க இருப்பாங்க. இந்த விஷயத்துல பலமுறை யோசிச்சு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்பா. ஷீனோ, சக்குரா, நெஜியன், ஹினாட்டாவை காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்ம பசங்க செமரேஜோட போவாங்க. நருட்டோ மனசுக்குள்ள காரா காத்துரு, நீ செஞ்ச உதவிக்கான கைமாற திருப்பி செய்ய வந்துகிட்டு இருக்கன்னு யோசிப்பான். இதோட எபிசோட் முடியுது. கைஸ் எனக்காக நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபேவர் பண்ணி தரணும். அது என்னன்னா நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டுருங்க அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்து நருட்டோ ஷிப்புடன் போகிறோம் இல்லையா, அதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இல்லைன்னா அடுத்து டைரெக்டாக 160th எபிசோட் தான் பொருட்டோல.